வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ப. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் துலாம் ராசியில் விருச்சிகத்தினுடைய லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 195 டிகிரியில் தான் இந்த மார்ச் மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி இந்த மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமைங்க. அப்படி இருக்கும்போது காலப்புருஷ தத்துவத்துப்படி, அதாவது 3ஆவது ராசி மிதுன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இந்த மிதுன ராசி. எதுக்காக இந்த அளவுக்கு மிதுன ராசி ஒரு அற்புதமான ராசின்னு சொல்கிறேன் அப்படின்னா, உலகத்தில் ஆயக்கலைகள் அப்படின்றது 64. அந்த ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதி, அதாவது கற்றவர் யார், கற்று வச்சிருக்கிறவர் யார் அப்படின்னா இந்த புதன் தான். அப்போ அந்த 64 கலைகள் கற்றவருக்கு எவ்வளோ ஒரு மைண்ட் இருக்கும், எவ்வளோ ஒரு துணிச்சல் இருக்குது, திறமை இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன். அந்த புதன் ஆயக்கலைகள் 64 கற்றவர் புதன் பகவானாக இருந்தாலும், இப்போ நீங்கள் எங்கிட்ட பார்த்துட்டு இருந்தாலும் பேசிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய அறிவு, திறமை, டேலண்ட்டு, யோசனை எல்லாமே வேறு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்நேரம் நடந்திருக்குமா, வந்திருப்பாங்களா, இந்நேரம் செஞ்சிட்ருப்பாங்களா, அங்கே போகலாமா, இங்கே இல்லை இங்கே இருக்கலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலான்ற யோசனை உங்களுக்குள்ளார ஓடிட்டே இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன்னா, இன்றைக்கி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படியேப்பட்டவர். அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இன்றைக்கி பார்க்கும்போது 1ஆம் பாவகத்துக்கும், அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கு அதிபதி புதன். அவர் இப்போ இருக்கக்கூடிய இடம் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறார். 9ஆம் பாவகத்தில் இருக்கிறாருன்னா யார் வீட்டில் இருக்கிறாரு? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சனியுடைய வீட்டில் இருக்கிறார், கும்பத்தில் இருக்கிறார், நட்பில் இருக்கிறார். அப்போ கும்பத்தில் தான் சனி இப்போ பார்த்திங்கன்னா ஆட்சியாக இருக்கிறார். அப்போ கும்பத்தில் சனி ஆட்சியாக இருந்து அவர் கூட பார்த்திங்கன்னா புதன் நட்புலையும் சூரியனும் நட்புனையும் 3 கிரகங்கள் இணைஞ்சிருக்கிறார். அப்போ 9ஆம் இடத்துல இணைஞ்சிருக்கும்போது உங்களால் தந்தைக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். தொழில் மாற்றம், தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, 2வது உடல் உபாதிகள், இந்த மாதிரி சின்ன சின்ன வருத்தங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட ஓரளவுக்கு இப்போ சரியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 9ஆம் இடம் தந்தை, பிதிருஸ்தானம், தந்தைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்த பார்ப்புகள் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு 3ஆம் பாவகத்துக்கு அதிபதியும் சூரியனும், அவரும் நம்ம என்ன சொன்னால் 9ஆம் பாவகத்தில் தான் இருக்கிறார். சூரியன்றது கோச்சாரத்தில் யார்? தந்தை. அப்போ தந்தையும் புதனும் கூட இணைஞ்சு சனி கூட ஆட்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கும்போது இந்த மாதம் தந்தைக்கு நிறைய மாற்றங்கள் கொடுப்பார். உடல் ஆரோக்கியம், தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு கண்டிப்பாக கொடுத்துருவார். அதே வெளிநாடு, வெளி மாநில, வெளி பயணம் இது மாதிரி எதிர்பார்த்தாலும் முடித்து கொடுத்துருவார். 2வது சுயத்தொழில் செய்யலாம் நினச்சாலும் கண்டிப்பாக அது நடக்கும், கண்டிப்பாக செய்யலாம். அதுக்குண்டான அருமையான ஒரு தருணம் இந்த மார்ச் மாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன். உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் இப்போ 8ல் போய் மறைஞ்சிருக்கிறார். 8ல் பார்க்கும்போது யாரோட இருக்கிறாருன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா உச்சத்தில் உட்காந்துருக்கிறார். மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று அவரு கூட சுக்கிரன் சேர்ந்து நட்பில் இருந்தாலும் செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறார் இல்லைங்களா. உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராத தரித்திரியம். பொதுவாக அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் சுய ஜாதகத்தில், ஏன்னா இப்போ செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறார். அப்போ உச்சனை உங்கள் ஜாதகத்தில் பார்த்துட்டார் அப்படின்னா பிச்சை எடுத்தால் கூட தீராது இந்த மாதம். அதனால் உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்கிறாருன்றதை செவ்வாய் பார்த்துக்கோங்க. அவர் கூட சுக்கிரன் இணைஞ்சிருக்கும் போது புத்திர பாக்கியம் தாமதமாகும்.
ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து பார்க்கும்போது இன்றைக்கி வந்து கட்டன்றது இன்றைக்கி நட்பில் இருந்தாலும் செவ்வாவுடைய சேர்க்கையில் இருக்கிறார் இல்லைங்களா, புத்திர பாக்கி கொஞ்சம் தாமதமாகும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில், ஏன்னா எந்த ஜாதகமாக இருந்தாலும் யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் 5ஆம் இடம் மெயினாக நல்லா இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூரிய புண்ணியஸ்தானம். அது நல்லா இருந்துச்சா கண்டிப்பாக சூப்பராக இருக்கலாம். ஆனால் 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தது அப்படின்னா கண்டிப்பான்றது வந்து கடுமையாக இருக்கும். அதே மாதிரி சனியோ குருவோ இருந்தால் காலதாமதமாகும். சரிங்களா? அப்போ உங்கள் 5ஆம் இடம் நல்லா இருக்கிறாரா? 5ஆம் இடம் அதே மாதிரி பூரி புண்ணியஸ்தானம். பூரி புண்ணியத்தில் ஏதாவது பாதிப்புகள் இருந்து அதே நீங்கள் தலசம்புள்ளையாக இருந்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. அதுவும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகத்துக்கும் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது 10ஆம் பாவகத்துக்கும் உங்கள் திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். அவர் இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ குரு வந்து மேசத்தில் இருக்கிறாரு, உங்கள் ராசிக்கு 11ல் இருக்கிறார். திருமணஸ்தானத்துக்கு அதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயம். இப்போ ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமையுமா அமையாதா, இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க அது எனக்கு செட் ஆகுமா ஆகாதா, உங்கள் ஜாதகத்தில் தாரதோஷமோ நாகதோஷமோ செவ்வாதோஷமோ இல்லாத உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சா கண்டிப்பாக இந்த 2 மாதத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்தது வந்து மே மாதத்துலேருந்து பார்க்கும்போது 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகும்போது மேசத்துலேருந்து ரிஷப ராசிக்கு வந்துடுவார். அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்துடுவார். 12ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகம் வேலை செய்யாது. 12இல் எக்கிரகம் மறையுதோ அக்கிரகம் வந்து அஸ்தனமோ. அப்போ 12ஆம் இடத்துல வந்து குரு வர்றதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நீ செஞ்சுக்கிட்டதான். ஏன்னா நவகிரகங்கள்லேயே ராஜான்னு சொல்கிறவர் யாருன்னா குரு தான். அந்த குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கும்போது சாதிக்காத சாதனையை 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் வந்தவாட்டி நீங்கள் எப்படி சாதிக்க முடியும்? அதனால் இந்த 2 மாதத்துக்குள்ளார நீங்கள் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கோங்க. செய்கிறதுக்கு உண்டான அருமையான ஒரு நேரம். ஏன்னா இப்போ மேசராசியில் இருந்த குரு, அதாவது இந்த ராகு, அதாவது இன்றைக்கி வந்து 11ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ 10ஆம் இடம் போயிட்டார், மீனத்துக்கு போயிட்டார். 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம், கரும, அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜீவன் ஸ்தானம், நம்மளோட உழைப்பு. அதை நல்லா இருக்கணும்னா ராகு பார்க்குறாரு. இப்போ ராகை போல் கொடுப்பார் இல்லை, கேதி போல் கெடுப்பார் இல்லை. கேது வந்து பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 2வது வந்து பார்க்கும்போது இப்போ 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதே சமயத்தில் வந்து இப்போ 11ஆம் இடத்துல இருந்தவர் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ராகு தொழில் ஸ்தானத்தை ராகு பார்க்குறாரு, கண்டிப்பாக நல்லதை கொடுப்பாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மாதத்துக்கு, ஏன்னா குருவுடைய பார்வையும் உங்களுக்கு 11ஆம் இடம் இருக்குது, ராகு கேதுடைய பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 2 மாதத்தில் நீங்கள் எது செய்துக்கிட்டாலும் நல்லது தான். ஒன்றும் பயப்பட துணிஞ்சு பண்ணலாம். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் உங்கள் ஹெல்த்துக்கு அதிபதி இப்போதைக்கு யாருன்னா சனி தான். அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ தந்தை பார்த்துட்ருக்கிறார். அப்போ தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், உடல் உபாதி கொடுக்கும், மருந்து மாத்திரை செலவுகள் கொடுக்கும், தீய செலவுகள் கொடுக்கும். அப்பா நல்லா இருந்தால் அம்மாவுக்கு, அம்மா நல்லா இருந்த மனைவி, மனைவி நல்லா இருந்தால் பிள்ளைங்களுக்கு, இவங்க எல்லாம் நல்லா இருந்தால் உங்களுக்கு சரியில்லை. கை கெட்டுறது வாய் கெட்டது, வாய் கெட்டுறது கை கெட்டது, ஜானு ஏறுனா முளம் சரியுது. இப்போ மொத்தத்தில் என்ன அப்படின்னா இந்த ஒரு மாதம், அதாவது உங்களுக்கு அருமையான ஒரு மாதத்தில் பிறந்திருந்தாலும் இப்போதைக்கு என்னென்னா சனி மட்டும் 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால தந்தைக்கு மட்டும் கொஞ்சம் சரியில்லை. மேற்கொண்டு சகலமும் நல்லா இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் எல்லாமே கண்டிப்பாக வெற்றியாகும். இந்த உடைய மாதத்தில் நீங்கள் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி பிரயாணம் போகணும்னு நினச்சா கண்டிப்பாக போகலாம். தொழில் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்தை தான் அருமையாக பார்த்துட்டு இருக்கிறதுனால வெளிநாடு, வெளி பிரயாணமெல்லாம் போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சது வண்டி, வாகனம், காரு, சொத்து, சுகம் இதெல்லாம் கிரையம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் இந்த மாதம் பண்ணிக்கலாம். நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. சொத்து சுகம் வாங்குறது இருக்கட்டுங்க, கடன் கட்டுவோமா, கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக குடிப்போம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதத்தில் உங்களுடைய குறைகள் ஓரளவுக்கு சரியாகும். எதுக்குமே நான் முன்னையே சொன்ன மாதிரி உங்கள் சுய ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கணும். சுய ஜாதகத்தில் சரியில்லாத நம்ம என்ன தான் பார்த்தாலும் தாமதமாகும். அதனால் உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி என்னுடைய காணொலியை இவ்வளோ நேரம் முழுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.